ஹிட்லர் ஜெர்மனியில் செத்து போனதுக்கு அப்புறமா இப்போ 1984 எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. அதாவது உலகம் நவீனமயம் ஆகிறதுக்கு முன்னாடி ஜெர்மனி நாட்டில் எப்படி அந்த ஊரில் உள்ள மக்களை அரசாங்கம் அரசாங்க அதிகாரி எப்படி இயங்கிட்டு இருந்துச்சுன்னெல்லாம் காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1,00,000 சோல்ஜர்ஸு ஏதோ போதா குறைக்கு 3,00,000 இன்ஃபார்மர்ஸையும் வேலைக்கு வச்சு ஊரில் உள்ள மக்கள் எல்லாரையும் நோட்டம் விட்டுருக்காங்கங்க. எப்படின்னா மக்கள் ஃபோன்லலாம் என்னென்னலாம் சீக்கிரட்டு பேசிக்கிறாங்க, எவனாச்சும் நாட்டுக்கு அகேன்ஸ்டாக ஏதாச்சும் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு ஒரு சேயிங் இருக்குல்ல, இவங்களும் கிட்டத்தட்ட இப்படி தாங்க. அதாவது எதனா தப்பு தண்டா நடந்துருச்சுன்னா தான் அது கூடவே இந்த நாட்டுக்கு எதிராக அந்த அரசாங்கத்துக்கு விளைவுகளும் கூடவே வரும் இல்லையா. அதுக்குன்னு நாட்டு அரசாங்கத்துக்கு எதுவும் பாதிப்புகள் எதுவும் வராதபடி தப்புன்னு நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை அப்படியே தூக்கிடுவாங்க. உள்ள மக்களை போட்டு உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற அதிகாரியும் இவரும் அப்படிப்பட்டவர் தாங்க. இவர் பேர் வீஸ்லருங்க. வீஸ்லர் இந்த கைதி இவன் ஃபோனில் கான்வர்சேஷனில் நாட்டுக்கு எதிராக ஏதோ சதி வேலை பண்ணியிருக்கான்னு இவருக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதுவும் புத்திசாலித்தனமாக கோட் வேர்டு யூஸ் பண்ணி ஃபோனில் பேசியிருக்கான். அதுக்குன்னு வீஸ்லர் விசாரிக்கிறாப்புல. ஆனால் அவன் பார்க்க அப்பாவி ஆட்டம் தாங்க இருக்கான். எதுக்கு விசாரிக்கிறாங்கன்னு என்னன்னு பார்த்தா, இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ப்ரைவேட் ஜெட்டு மூலயமா ஜெர்மனியை விட்டு தப்பிச்சு ஓடிட்டானா. அதுக்குன்னு ஏன்டா அவன் ஃப்ரெண்டு தானடா, உன்கிட்ட சொல்லாமையா இருந்திருப்பான், எப்படி தப்பிச்சான்னு சொல்றியா இல்லையான்னு விசாரிக்கிறாப்புல. அதே சமயம் பேரெல்லாம் இந்த விசாரணையில் இந்த ரெக்கார்டிங்கெல்லாம் கிளாஸில் அப்படியே பாடமாக எடுக்கிறாப்புல. பார்த்தீங்களாடா எப்படியெல்லாம் விசாரிக்கணும்னு பார்த்துக்கிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரியே சொல்லி கொடுக்குற மாதிரியே அங்கிட்டு. அதே சமயம் இங்கிட்டும் இந்த குற்றவாளியை இந்த எப்படி விசாரிக்கிறான்றதெல்லாம் அப்படியே பேரலாக காட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே இவனை தூங்க விடாமல் அந்த சேர்லேயே ரொம்ப நேரம் உட்கார வச்சுருக்காப்புல. அப்போ டக்குன்னு இங்கே கிளாஸில் ஒரு பிள்ளையாண்டால் அவன் ஐயா இப்படி தூங்க விடாமல் உட்கார வைக்கிறதெல்லாம் மனிதநேயம் இல்லாத செயலியான்னு அவ்வளோதாங்க. வீஸ்லரு அவனுக்கு செக்க கடுப்பு இருந்தாலும் அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு அவன் பேரை மட்டும் அப்படியே பேப்பரில் அப்படியே எக்ஸ் மார்க்கு போட்டுடுறாரு. இதை அந்த பயல்கிட்ட சொல்லலை, இவரே மார்க் பண்ணி வச்சுக்கிறாப்புல. இப்போ பொறுமையாக அவன்கிட்ட சொல்கிறாப்புல, தம்பி குற்றவாளியை ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்கார வச்சோன்னு வச்சுக்க, அவன் உண்மையிலே தப்பு பண்ணாதவனாக இருந்தால் கோவப்படுவான். டேய் எதுக்குடா இவ்வளோ நேரம் உட்கார வச்சுருக்கீங்க அது இதுன்னு. ஆனால் தப்பு பண்ணவனாக இருந்தால் அந்த குற்ற உணர்ச்சியில் அந்த கில்ட்டியாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அமைதியாகிடுவான், இன்னும் அமைதியாகிடுவான்னு சொல்கிறாப்புல. அங்கிட்ட அந்த குற்றவாளியும் அப்படிதாங்க. இவர் சொன்னாப்புல அமைதியாக இருக்காங்க. அப்போ நம்ம டேய் உண்மையை சொல்லலை, உன் புள்ள குட்டியை தூக்கி உள்ளே வச்சிருவேன்னு மிரட்ட, இவனோட ஃப்ரெண்டு ஊரை விட்டு தப்பிச்சு போகிறதுக்கு கிளீஸ்கான்றவனை தான் உதவி பண்ணான் அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு அவனை போட்டு கொடுத்துட்டாப்லாங்க. யாடே எப்பா ஆள் விசாரணையை பார்த்தீங்களா இல்லையா? குற்றவாளியை அடிக்கலை, அவன்கிட்ட கோவப்பட்டு கத்த கூட இல்லைங்க. அப்படியே அழகாக ரொம்பவே நிதானத்தோடு விசாரித்து உண்மையை மட்டும் அவன்கிட்ட அழகாக போட்டு வாங்கிட்டாப்புல. சரியான மூலகாரனாக தான் இருக்கார் இல்லையா. கிளாஸில் பசங்கள்லாம் இவர் பேசுகிறதுக்கு அப்படியே திகச்சு போயிட்டு நிற்கிறாங்க. அங்கே இவர் கிளாஸ் எடுத்து முடிக்கவும் அப்போ யாரோ இவன் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே பாராட்டுற மாதிரி கையை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அது வீஸ்லர் உயர் அதிகாரிங்க. வீஸ்லரும் இவரும் ஒன்றா ஸ்கூலில் படித்தவைகளாம். அதுக்குன்னு அவர் வீஸ்லர்கிட்ட அன்பாக தான் பேசுகிறாப்புல. ஆனால் ஆள் நல்லவன் இல்லைங்க. வீஸ்லரோட முன்னாள் பழக்கம் அவ்வளோதான். வீஸ்லரு ஸ்பை வேலையில் நல்ல வேலைக்காரங்க. அதான் அவனை கூப்பிட்டு பசங்களுக்கு பாடம் எடுக்க சொல்லியிருக்காப்புல. இப்போ கிளாஸில் பசங்கள்லாம் போன அப்புறம் இவர் வீஸ்லர்கிட்ட ஒரு இன்விடேஷன் கொடுத்து நிகழ்ச்சிக்கு வாடா, அங்கே நம்ம ஊர் மினிஸ்டர்லாம் வருவாப்புல, வாடான்னு சொல்லி வர சொல்லிட்டு போக அங்கே கட் பண்ணால் இந்த படத்தோட பேரை காட்டுறாங்க, தி லைவ்ஸ் ஆஃப் அதர்ஸ். இந்த கதை 1984 நடக்குதுங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. அதுக்குன்னு இந்த பொழுதுபோக்குக்காக அந்த ஜெர்மனி நாட்டு மக்கள் இப்படி தான் நாடகம் நிகழ்ச்சி நடத்தி பார்த்துப்பாங்க. அதுக்குன்னு மினிஸ்டர் கூட வர்றாரு அங்கே. சேஃப்டிக்கு நம்ம வீஸ்லர் தான் மேலே இருந்தபடியே எல்லாத்தையும் நோட்டம் விடுறாப்புல. கூட உயரதிகாரியும் கூடவே தான் இருக்கான். அப்போ நம்ம இவனை பார்த்தா சந்தேகமாக இருக்கேன்னு கேட்க, அப்போ உயரதிகாரி சொல்கிறாப்புல, யோ இவர் நல்ல ஃபேமஸான ஆளியா, நல்ல ரைட்டரு, புக்கெல்லாம் எழுதுவான், அவனை சந்தேகம்லாம் படுறதுக்கு ஒன்றுமே இல்லையா, நான் நல்லா விசாரிச்சுட்டேன், அவன் நம்பிக்கையானதான் ஆளுதான் அதுன்னு முட்டு கொடுக்குறாரு. அப்படியும் இவருக்கு இல்லை ஏதோ தப்பாக இருக்குன்னு அவன் உடல் மொழியை பாடி லாங்குவேஜை வச்சே சரியில்லைன்னு நம்ப மாட்டுறாப்புல. இப்போ அங்கே நாடக நிகழ்ச்சி ஆரம்பிக்குதுங்க. அதில் ஒரு பொண்ணு லீட் ரோலில் நடிக்குதுங்க. அவள் பேர் கிறிஸ்டா. நாடகத்தில் மக்களோட அட்டென்ஷன் எல்லாத்தையும் கவர்ற மாதிரி நல்லா
பார்க்க அழகா முக்கு மூலியா வேற இருக்காளா, அதுக்குன்னு இப்போ ஃபங்க்ஷனுக்கு இப்போ மினிஸ்டரும் வந்துட்டாரு. வந்த அப்புறமா இந்த உயரதிகாரி போய் அவர்ட்ட பேச்சா போடுறாப்ல. அப்போ மினிஸ்டரு உயரதிகாரி, டேய் இவனா இவன் அடுத்த வாரம் இவன் வீட்ல ஏதோ பார்ட்டி வச்சிருக்கான்டா. ஸோ உன் ஆளுங்கள வச்சு அவன் வீட்ட ஃபுல்லா பக் பண்ணி அவன நோட்டம் விடுறான்னு சொல்லிவிட்டு போக, அப்போ அங்க இந்த நாடகம் நல்லபடியா முடிஞ்சுதுங்க. கிறிஸ்டாவும் அந்த ரைட்டரும் கொஞ்சி கொலாவுறத நம்ம ஆளு பார்க்குறாப்ல. ரைட்டரு பேர் வந்து லாஸ்லோவாங்க. கிறிஸ்டா, இவ பேர் கிறிஸ்டா, இவர் லாஸ்லோ, நம்ம ஆளு பேர் வந்து வீஸ்லரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க, காதலர்கள். அங்கேயே ஒரு ஆட்டம்லாம் ஃபங்க்ஷனில் அப்படியே ஒன்றா கொஞ்சம் கிளாயிட்டு ஆட்டம் போட, வந்த மினிஸ்டர் இந்த பொண்ணையே அப்படியே குறுக்குன்னு பார்க்குறான். அப்போது இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே லாஸ்லோ, அந்த ஆள் ஒன்று தாண்டி பார்க்குறான், அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு போல் இருக்குன்னு சொல்லி இவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு, அப்போ மினிஸ்டர் டக்குன்னு அந்த மைக்கை வாங்கி லாஸ்லோவையும் கிறிஸ்டாவையும் பாராட்டுற மாதிரி நன்றி, நாங்கள் வந்ததுக்கு நன்றி எல்லாம் சொல்லிவிட்டு, கடைசியாக நிகழ்ச்சியோட முடிவில் எல்லாம் ஒன்றா சரக்கு போட்டுக்கிட்டு அப்படியே நின்னபடியே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே மினிஸ்டர்கிட்ட லாஸ்லோ நல்லபடியாக சிரித்தபடியே பேசுகிறாப்புல. மினிஸ்டர் அப்போ அவர் கிறிஸ்டாவுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி எப்படின்னா அப்படியே மேலே அப்படியே கையை போட அவள் பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறா. லாஸ்லோவுக்கு மினிஸ்டர் கிட்ட ஏதோ காரியம் ஆக வேண்டியது இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தா இவனோட தாத்தா அவரும் ரைட்டராக தான் ஜெர்மனி நாட்டுக்காக ஏதோ எதிராக அந்த நாட்டுக்கு எதிராக ஏதோ எழுத முயற்சி பண்ணியிருக்காரு. அதனால் அவர் புக்கே எழுத விடாமல் பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குன்னு இப்போ அவர் பேரனான லாஸ்லோ தாத்தாவுக்கு மறுபடியும் ரைட்டராக வாய்ப்பு பிச்சை கேட்டு நம்ம மினிஸ்டரை கேட்க, அவரும் சரிடா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலான்டான்ட்டு என்னென்னு போகிறாப்புல. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சு நம்ம வீஸ்லரு அவர் வீட்டுக்கு வர ஆள் தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காரு. அப்பா அம்மானு கூட யாருமே இல்லைங்க. ஸ்பை வேலை பார்க்குறதால ஆள் கல்யாணம் கூட பண்ணிக்காமல் தனியாகவே சிங்கிளாகவே வாழ்ந்துட்டாரு. டிவியில் நாட்டு அரசாங்கத்தை பற்றின நியூஸு அப்புறம் தனியாகவே சாப்பிட்டுக்கிட்டு ஸ்பை வேலையை பார்த்துக்கிட்டு ரொம்பவே விரக்தியான வாழ்க்கை தாங்க இவருக்கு. இப்போ விடிஞ்சதும் வீஸ்லரு இவன் உயரதிகாரி சொன்னதை கேட்டு அந்த லாஸ்லோ அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் அவர் படியே அப்படியே நோட்டம் விட்டுக்கிட்டு முதல்ல அவரை பார்த்துக்கிறான். லாஸ்லோ என்னென்னலாம் பண்ணுறான், எப்பெல்லாம் வீட்டுக்கு வர்றான், எப்பெல்லாம் போகிறான்றதெல்லாம் கூடவே அவன் காதலி கிறிஸ்டா அவள் பார்த்திங்கன்னா நைட்டு நாடகம் முடிஞ்சு யாரோடையோ நைட்டு காரில் வந்து இறங்குறதெல்லாம் பார்க்குறாரு. இப்போ மறுநாள் லாஸ்லோ வீட்டை விட்டு போன அப்புறமா வீஸ்லரு தன்னோட ஸ்பை டீமை அப்படியே லாஸ்லோ வீட்டை இறக்கிட்டாரு. வீடை ஃபுல்லாக பக் பண்ணிட்டாங்க. எப்படின்னா லாஸ்லோ வீட்டில் என்ன பேசினாலும் அதை அவனுக்கே தெரியாதாப்புல ஒட்டு கேட்குறாப்புல ரெடி பண்ணிட்டாங்க. கூடவே லாஸ்லோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் வர்றாங்கன்னு பார்க்குற மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு எய்த்தாப்புல கேமராவையும் லாஸ்லோ எவன்கிட்டையாச்சும் கால் பேசினான்னா அதையும் காலில் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி ஃபுல் சர்வைலன்ஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் அப்படியே கிளம்ப பார்க்க அப்போ பாருங்க ஆள் என்ன ஷேர் பண்ணு பாருங்க. எய்த்த வீட்டில் கதவு ஓட்டையில் யாரோ பார்க்குறாங்கன்றதை பார்த்துட்டு எப்படியா கண்டுபிடிச்சிட்டாங்க. வீஸ்லரு பார்த்துட்டு அதுக்குன்னு அந்த வீட்டு அம்மாவை மிரட்டிவிட்டு எப்படின்னா லாஸ்லோட்ட சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரரை வேலையை விட்டு தூக்கிடுவோன்னு மிரட்ட அவங்க பயந்துக்கிட்டு நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு. அப்போ படம் பார்க்குறத எனக்கு ஒரு செகண்டுங்க இவரை கொடூரமான வில்லனாக ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வீஸ்லரு அப்பார்ட்மெண்ட்டை விட்டு கிளம்பையிலே அவர் தான் டீம்கிட்ட சொல்லுவாப்ல என்னன்னா, டேய் கேஸில் ஒத்துழைச்சதுக்காக அந்த எய்த்தை விட்டு அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாரு. ஆள் இதை வச்ச நம்ம வீஸ்லர் ஒன்றும் வில்லன்லாம் கிடையாதுன்றத நம்ம புரிஞ்சுக்கலாங்க. ஆனால் பார்க்குற வேலை ஸ்பை வேலையா அது அப்படிப்பட்ட வேலையாக இருக்குது. அதாவது பேசுகிறத ஒட்டு கேட்குற மாதிரி இருக்குது. இங்கிட்டு லாஸ்லோ அவன் எங்கேயோ அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளில போனான்ல, அவன் எங்கே போயிருக்கான்னு பார்த்தா ஆள் அவனோட தாத்தாவை போய் பார்த்து பேசுகிறாருங்க. அங்கே லாஸ்லோவோட தாத்தா அவரும் ரைட்டராக தான் இருந்திருக்கார் இல்லையா, தாத்தா வீடு பூரா ஒரே புக்காக தான் இருக்குதுங்க. அப்போது தன்னை பேரண்ட்டை இனி இவரால் புக்கே எழுத முடியாதுன்னு ரொம்பவே வருத்தத்தோட பேச பேரனுக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. யோ தாத்தா மினிஸ்டர்கிட்ட போய் பார்த்தேன்யா, உனக்காக நான் பேசியிருக்கேன், பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுக்க சொல்லியிருக்கேன்னு தைரியம்லாம் சொல்லிவிட்டு லாஸ்லோ அங்கேருந்து திரும்ப தான் வீட்டுக்கு வர்ற அங்கே அவர் காதலி கிறிஸ்டா இவர் வீட்டை அப்படியே அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருந்திருக்கா. என்னன்னு பார்த்தா லாஸ்லோக்கு இன்னைக்கு பர்த்டே வாங்க. வீட்லேயே இவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் வர சொல்லி பர்த்டே பார்ட்டி வச்சுருக்காங்க. அங்கே பர்த்டே அதுவுமா லாஸ்லோ தாத்தாவை நினச்சி சோகமாக இருக்க கிறிஸ்டா தான் ஆறுதல் சொல்லி கூடவே ஃபங்க்ஷனில் கட்டிக்கிறதுக்காக இவனுக்கு பர்த்டே கிஃப்டாக ஒரு டையை கொடுத்துவிட்டு அதை யோ நானே கட்டி விடுறையா, உனக்கு கட்டிக்க தெரியாது வேற, இரு கட்டி விடுறேன் அப்படின்னு கட்ட போக லாஸ்ட்லோங்க ஏய்
நான்லாம் பொறந்தப்பவே டையோட பொறந்தவன்டி அப்படின்னு பீத்திக்கிட்டு இவனாவே டையை கட்ட பார்க்குறான். ஆனால் இவனுக்கு டையை கட்ட தெரியாது போலங்க. இதில் வேற வீரவசனம்லாம் பேசிவிட்டுன்னு இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்க, இங்கிட்டு இந்த கூத்தெல்லாம் அங்கே வீஸ்லரு ஆள் ஒரு தனி அறையில் மைக்கை வச்சுக்கிட்டு ஹெட்செட்லாம் போட்டபடியே பேசுகிறதெல்லாம் சீக்கிரட்டாக ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்ட்ல டையை கட்ட தெரியாமல் ஆள் அந்த பக்கத்து வீட்டு அம்மாவை கூப்பிட்டு டையை கட்டி விடுங்கன்னு கூப்பிட்டு அவங்கள வச்சு கட்டிக்கிட்டு, ஏங்க இந்த சீக்ரெட் நமக்குள்ளேயே இருக்கட்டும், கிறிஸ்டா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு அப்படியே ஒரு புள்ள மாதிரி செல்லமாக சிரித்து பேச, ஆனால் அந்த அம்மாவுக்கு இவன் வீட்டில் பக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாமல் குற்ற உணர்ச்சியில் சோகமாக டையை கட்ட லாஸ்ட்ல கேட்குறான், என்னாச்சு உடம்பு எதுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அது இதுன்னு. அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னுட்டு டையை மட்டும் சீக்கிரமாக கட்டி விட்டுக்கிட்டு வேக வேகமாக ஓட, இவருக்கு அப்படியே என்னாச்சு, ஏன் இவங்க இப்படி ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே பார்க்குறாரு. அதே சமயம் இங்கிட்டு வீஸ்லரு அவருங்க, அடியே கிளவி இந்நேரம் சொல்லி விட்டுருப்பேடியே நீ அப்படின்ற மாதிரியே கேட்டு அப்படியே பயந்துட்டாப்புல, எங்கே அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு. இப்போ பர்த்டே பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்லோ மற்றும் கிறிஸ்டாக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாத்துக்கும் கிளாஸில் ஒயினை ஊற்றி கொடுத்துவிட்டு அப்படியே நின்னபடியே எல்லாம் அவன் அங்கே இங்கேயும் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தாத்தா மட்டும் தனியாக புக்கு படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பேரன் கோவப்பட்டு ஃப்ரெண்டை, ஏண்டா அவரை மட்டும் தனியாக விட்டு விட்டீங்களேன்னு திட்டிவிட்டு இவனே போய் அவர்கிட்ட கடைசியாக பேச்சை போடுறான். யோ தாத்தா, ஏயா தனியாக உட்காந்துருக்க, வாயா அது இதுன்னு. ஆனால் தாத்தா தன்னால் புக்கு எழுத முடியலேன்ற கவலையை மறைச்சிக்கிட்டு லாஸ்லோட்ட சிரித்து நடிக்கலாம் இல்லைங்க. இருந்தாலும் பேரனுக்கு பர்த்டே கிஃப்டை மட்டும் கொடுத்துவிட்டு கிளம்பிட்டாப்புல. அப்புறம் கிறிஸ்டா அவ நாடகத்தில் நடத்துகிற அந்த டைரக்டருங்க, இங்கே லாஸ்லோவோட பர்த்டே பார்ட்டிக்கு ஏதோ படம் பண்ணுற டைரக்டர் வந்திருக்கான். அதுக்குன்னு இவர் அவன்கிட்ட சண்டை போடுறாப்புல. லாஸ்ட்லோ தான் போய் சண்டையை தடுத்து நிறுத்துறான். என்னன்னு கேட்டால், நாட்டு அரசாங்கத்தை கேவலமாக திட்டுறாப்புல. அவங்கெல்லாம் ஒட்டு கேட்குறவங்கடா, அவங்கெல்லாம் இந்த நாட்டை படம் என்னது இந்த நாட்டு படம் பண்ணுற இந்த டைரக்டர்ஸுங்க எய்த்து பேசாமல் இருக்கீங்களேடா, டேய் நீங்கள்லாம் முதுகெலும்பு இல்லாதவங்கடா, இதுன்னு போட்டு கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான். அப்போ இங்கே லாஸ்ட்லோ இவனும் ஒரு ரைட்டர் தான் இல்லையா, இவனுக்கும் இது ஆமாம்ல, நம்மளும் நம் நாட்டை எய்த்து பேச மாட்டோம், கேள்வி கேட்க மாட்டோம் அப்படி இப்படின்னு தோணுது. அப்புறம் பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதும் லாஸ்ட்லோ பர்த்டே கிஃப்ட் எல்லாத்தையும் அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு கடைசியாக தான் தாத்தாவோட கிஃப்டை தாங்க அப்படியே ஆர்வமாக பார்க்குறான். காதலையும் சொல்கிறா, வேற என்ன இருக்க போகுது, புக்கு தான் இருக்க போகுதுன்னு. அவள் சொன்ன மாதிரியே புக்கு தாங்க, சொனாட்டி த குட் ஃபார் த குட் மேன் அப்படின்னு புக்கு வச்சுருக்காரு. அப்புறம் இவங்க பர்த்டேக்கு ஃபினிஷிங் டச் மாதிரி கடைசியாக இவங்க காதலர்கள் 2 பேரும் ஒன்று மண்ணுமா உடல் உறவில் ஈடுபட, இதெல்லாம் நம்ம ஆள் வீஸ்லரு டைப் ரைட்டர் வச்சு இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அப்புறம் கடைசியில் ஒன்றா செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னு எல்லாத்தையும் டைப் ரைட்டரில் ரெப்போர்ட்டாக டைப் பண்ணிட்டு வேலையை முடிக்க, அப்போது அங்கே நைட் ஷிஃப்ட்டுக்கு இன்னொருத்த ஆள் வந்திருக்காங்க. இவரும் நம்ம வீஸ்லரும் சேர்ந்து தான் லாஸ்ட்லோவை என்னென்ன சீக்ரெட்டு பேசிக்கிறான்னு அவனை கண்காணிக்கணும் போலங்க. அப்போது வீஸ்லரோட டீம்மேட்டு அவன் என்னன்னா, அடடே செக்ஸ் வச்சுக்கிறாங்களா ஐயா ஜாலின்ற மாதிரியே அந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒட்டு கேட்குறான். ஆனால் நம்ம வீஸ்லருக்கு லாஸ்லோவோட வாழ்க்கையை பார்த்துட்டு இவரோட முகமே அப்படியே ஒரு மாதிரி தொங்கி போயிருச்சுங்க. கடைசியாக போகிறப்போ, டேய் காலையில் 11 மணிக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாப்புல. இது தாங்க வீஸ்லரோட ஆஃபீஸு. அங்கே வீஸ்லரும் அவனோட முன்னாள் நண்பனான அந்த உயரதிகாரியும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அங்கே அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்களா, ஸ்பை வேலைக்கு எப்படின்னா லியூட்டினன்ட், அதாவது லியூட்டினன்ட் 1 2 3ன்னு அப்படியே பேட்ச் வாரியாக பிரிச்சிருக்காங்க. அதில் இந்த வீஸ்லரு சீனியர் ஆஃபீஸருங்க. நேற்று நைட்டு கிறிஸ்டா ஒரு காரில் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இறங்கியிருப்பாள். அந்த கார் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டரோட கார் தாங்க. அதுக்குன்னு இந்த உயரதிகாரி வீஸ்லர், டேய் யோ அந்த மினிஸ்டர் காரில் இதெல்லாம் நீ ரிப்போர்ட்டில் டைப் பண்ணிடாதையான்னுட்டு போகிறாரு. இப்போ அங்கிட்டு நைட்டு நேரம் அந்த மினிஸ்டரு கிறிஸ்டாவை அவள் வேலை பார்க்குற நாடக கம்பெனிக்கே போய் அவளை கூப்பிட்டு அவளை தான் காரில் கூப்பிட்டு அவள்கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க முயற்சிக்கிறாரு. கிறிஸ்டா கொஞ்சம் அடம் பண்ணையில், உனக்கு வேணும்னா சொல்லுமா நான் விட்டுறேன்னு, அப்படியே நீ போயிடலாம் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்கிற மாதிரி அப்படியே மிரட்டி சொல்கிறான். அதிகாரத்தில் இருக்கவனை பகைச்சிக்க முடியுமா, எங்க இவளை நாடகத்தில் நடிக்க விடாமல் விட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அவன் கூட கார்லேயே
எப்படி சொல்றது? பல்ல கடிச்சுக்கிட்டு மினிஸ்டருக்கு இணங்கி போறா. இப்போ எல்லாம் முடிஞ்சு கிறிஸ்டா மினிஸ்டரோட கார்ல தான் இங்க அபார்ட்மெண்ட் வெளில இறங்குறத கேமரா மூலியமா அங்க வீஸ்லரும் பார்த்துட்டாப்ல. ஆளு இந்த இது இங்க இருந்தபடியே லாஸ்லோவோட காலிங் பெல்ல அடிச்சு விடுறான். "செத்தடி மவளே நீ இருடி" அப்படின்ற மாதிரியே சகுனி வேலையை பார்த்துப்புட்டாங்க. லாஸ்லாவும் கிறிஸ்டா அந்த மினிஸ்டர் கார்ல வந்து இறங்குறத வந்து பார்த்துப்புட்டான். அதுவும் ட்ரெஸ் எல்லாம் வேற கலைஞ்சி வரதை பார்த்து மனசு உடைஞ்சு போய் கிறிஸ்டா மினிஸ்டரோட செக்ஸ் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே குளிச்சுப்புட்டு, அதுவும் ஷவரில் குளிக்கையிலேயே லாஸ்லோக்கு துரோகம் பண்ணுறமேனு உள்ளுக்குள்ளேயே இவளுக்கு அவ்வளோ வலிங்க. இப்போ நைட்டில் பெட்டில் அப்படியே குற்ற உணர்ச்சியிலே பெட்டிலேயே அப்படியே சுருண்டு படுத்திருக்கா. அப்போ லாஸ்ட்லா அவன் வர்றையில் என்னை கட்டி பிடிச்சுக்கடா அப்படின்றா. இவரும் அவள்கிட்ட, ஏண்டி எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, அது இது நீ ஒரு தேடி அது இதுன்னு சொல்லி அவன்கிட்ட சண்டை போடலாம் இல்லை. அவர் அழகாக குற்ற உணர்ச்சியில் இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்டாவை அவள் கேட்டபடியே அவளை இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாப்புல. அதே சமயம் இங்கிட்டு வீஸ்லரு அவரும் அதே மாதிரி அவளை கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி நினச்சி அப்படியே மனசார தான் பார்க்குற ஸ்பை வேலையெல்லாம் மறந்துவிட்டு ஆள் இவங்களோட மானசீகமாக இணைஞ்சிட்டாருங்க. மறுநாள் லாஸ்லோ அவன் அப்பார்ட்மெண்ட்டில் விட்டு போன அப்புறமா அந்த வீஸ்லர் போய் அவன் வீட்டுக்கு போய் அந்த பெட்டை அப்படியே இவன் தன் கைகளால் தொட்டு நேற்று நடந்த அந்த சீனை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாருங்க. கூடவே லாஸ்லோ அவன் எழுதிக்கிட்டு இருந்த அவனோட புக்கை வேற ஒரு ஆட்டையை போட்டு வந்துட்டாப்ல. அந்த புக்கை இவர் தினந்தோறும் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காரு. புக்கில் லாஸ்லோ தன்னோட காதலியான கிறிஸ்டாவையே நினச்சி புக்காக எழுதி வச்சுருந்துருக்கான். இவரும் அந்த புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட இவரும் அவங்களோட காதலில் இவரும் ஒரு ஆளாகவே அவங்களோட இணக்கமாக ஆகிட்டார்னு சொல்லலாங்க. இப்போது இன்னைக்கு நைட்டு லாஸ்லோ வீட்டுக்கு ஃபோன் வருது. அதில் லாஸ்லோவோட தாத்தா அவர் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாராமா. லாஸ்லோவுக்கு பேச்சு மூச்சே வரலங்க. உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலி இருந்தாலும் லாஸ்லோ அந்த வலியோடவே பியானோ வாசிக்கிறான். தாத்தா செத்ததையும் காதலி பண்ண துரோகத்தையும் தாங்கிக்க முடியாமல் ஆள் அந்த வலியை அப்படியே ரொம்ப சோகத்தோட ஒரு சோகமான இசையாக பியானோவில் வாசிக்க, இங்கிட்டு இந்த இசையை கேட்டு வீஸ்லர் இவருக்கு கண்ணில் அப்படியே தாரையாக கண்ணீர் கொட்டுதுங்க. வீஸ்லரு வேலை முடிஞ்சு தான் வீட்டுக்கு லிஃப்ட்டில் வெயிட் பண்ணுறாப்புல. அப்போது கூட ஒரு சின்ன பிள்ளையாண்டா புள்ள வந்து இவரோட லிஃப்ட்டில் அவன் வர்றான். அப்போ அவன், நீங்கள் இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு வேலை பார்க்குறீங்களா ஆள் அப்படின்னா, இவரும் ஆமாம் அப்படின்னா, குழந்தைங்க அப்போ நீங்கள் பேட் மேனா அப்படின்றான். வீஸ்லரு அரசாங்கத்துக்காக வேலை பார்க்குறவங்கெல்லாம் பேட் மேனா, யாரா தம்பி உன்ட்டா அப்படிலாம் சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ புள்ள எங்கள் அப்பா தான் சொன்னாப்ல அப்படின்றான். அப்போ வீஸ்லருங்க ஆள் ஒரு நிமிஷம், அப்படியா உன் அப்பா பேர் என்னன்னு கேட்க வந்துட்டான். டக்குன்னு உன் பாலு பேர் என்னன்னு பேச்சை அப்படியே மாற்றிட்டு இந்த சீனை வச்சே நம்ம வீஸ்லரு ஆள் என்னதான் இதுக்கு முன்னாடி கேவலமான அரசாங்கத்துக்கு கீழே கேவலமான தொழில் இந்த ஸ்பை வேலையை பார்த்தாலும் இப்போ ஆள் அவருக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வர்றாருன்றத நம்ம பார்க்கலாங்க. மினிஸ்டர் பயலுக்கு கிறிஸ்டா மேலே அவ்வளோ ஆசைங்க. அதுக்குன்னு இந்த லாஸ்லோவை உள்ளே தூக்கி போட்டுறணும்னு பார்க்குறான். அதுக்குன்னு உயரதிகாரி, நீ என்ன பண்ணுவியோ ஏதோ பண்ணுவியோ எனக்கு தெரியாதியா, சீக்கிரம் அந்த லாஸ்லோவை பிடிச்சி உள்ளே போடியா அப்படின்ட்டு அவருக்கு அவசரத்தில் சொல்கிறாப்புல. வீஸ்லர் இவருக்கு இது கூடுதல் ப்ரெஷர் வேற இப்போ வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்லோ கிறிஸ்டாட்ட கேட்டுடுறான் நேராக மூஞ்சுக்கு நேராக, நீ எங்கே போகிறன்னு எனக்கு தெரியும், மினிஸ்டர் வீட்டுக்கு தானே போகிற, அங்கெல்லாம் போகாதடி, நீ ஏன் போகிறன்னு எனக்கு தெரியும், உன்னை நாடகத்தில் நடிக்க விட மாட்டாங்கன்னு தானே பார்க்குற, அவங்களோட தயவுலெல்லாம் உனக்கு வேண்டாம், உன்கிட்ட டேலண்ட் இருக்குது, ஸோ மினிஸ்டர் தயவு இல்லாமலேயே நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆகலாம். நான் அப்போது டக்குன்னு கிறிஸ்டா சொல்கிறா, எனக்காக மட்டும் இல்லை, நீயும் ஒரு ஆர்டிஸ்ட் தான், ரைட்டராக இருக்கு இல்லையா, நான் இன்னைக்கு போகலைன்னா மினிஸ்டர் உனக்கும் பிரச்சனை கொடுப்பான், ஸோ ரைட்டராக நீயும் பெருசாக ஜொலிக்க முடியாதுன்னு, அப்போ என்ன நான் போயே ஆகணும் அப்படின்றா. இவனும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, அவள் போயே ஆகணும்னு ஒத்த கால நிற்கிறா. வீஸ்லரு இதெல்லாம் கேட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ டக்குன்னு பார்த்து குறுக்க அந்த
கூட வேலை பார்க்குறவன் வரவும் இவர் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த ஸ்பை வேலையை பாதியிலே விட்டுவிட்டு இவங்க கதையை பாதியை கேட்க முடியாமல் பாதியிலே விட்டுட்டு போகிறாரு. வீஸ்லரு இந்த காதலர்களோட சோகத்தை இவர் இங்கே தாங்கிக்க முடியாமல் ஆளு குடிக்க பாருக்கே வந்திருக்காருங்க. வீஸ்லரை பார்த்தீங்களா? இவனுக்கு வாழ்க்கையில் கல்யாணம் ஆகலை, பொண்டாட்டி இல்லை, இதெல்லாம் இவனுக்கு சோகமாக இல்லை. யாரோ ஒருத்தனோட காதலையும் அவன் வாழ்க்கையும் பார்த்து இவன் வருத்தத்தை படுறான் பார்த்தீங்களா? ஐயோ! ஆளு வேற மாதிரிங்க. உருவத்தை வச்சு ஒருத்தரை எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இவரை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக காட்டலாங்க. ஆளு உள்ளுக்குள்ள சொக்க தங்கம். அதே பார்லக்க குடிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ கிறிஸ்டாவும் சோகத்தோட குடிச்சுக்கிட்டு இருக்கா. இவருக்கு குடிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே தான் ஒரு ஸ்பைன்றதை மறந்துவிட்டு ஸ்பை பண்ணுற அந்த கிறிஸ்டா அவள்கிட்டயே போய் பேசுகிறாப்புல. யோ போயா, நான் வேற யார்கிட்டையும் பேசுகிற மாதிரி இல்லையான்றா. இவரும், ஏங்க நான் உங்கள் பெரிய ஃபேனுங்க, உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குங்க, உங்களால் உங்கள்கிட்ட இருக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் நானும் ஒருத்தங்க. அவளும் இவர்கிட்ட இப்போ மதித்து உட்காந்து பேசுகிறா. அங்கே நீங்களாகவே இருக்கீங்க, அதான் எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சிருக்குதுன்னு சொல்ல, அவள் வருத்தத்தோட நான் போகணும்னு எந்திரிக்கிறா. அப்போ பார்த்தீங்களா, இப்போ நீங்களா இல்லை அப்படின்னு மூஞ்சுக்கு நேராக சொல்லிவிட்டாப்புல. அப்போ அவள் கிறிஸ்டா, தொழிலுக்காக நான் யாரு கூடயோ படுப்பேன்னு நீ நினைக்கிறீங்களா அப்படின்னு, அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லைங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டு, உடம்பை விற்று பொழைக்கணும்னு உங்களுக்கு அவசியமே இல்லைன்னு கிறிஸ்டா அப்படியும் சோகத்தோடவே எந்திரிச்சு கிளம்பிட்டா. அடுத்து விடிஞ்சதும் வீஸ்லரு ஸ்பை வேலைக்கு போனால், கூட வேலை பார்க்குறவன் என்னென்னா நைட்டு பூரா வேலை பார்த்துவிட்டு தூங்கிட்டான். அவன் டைப் பண்ணதை பார்க்க அதில் கிறிஸ்டா எங்கேயோ வெளில போகிறான்னு போனவ அவன் அங்கே போகாமல் டக்குன்னு வீட்டுக்கே திரும்ப வந்துட்டா. என்னன்னு தெரியல, இவன் வீட்டுக்கு வந்ததும் லாஸ்லோவுக்கு அவ்வளோ சந்தோஷம். லாஸ்லோவும் கிறிஸ்டாவும் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்பவே மூர்க்கத்தனமாக ஒன்றும் உடல் உறவில் வச்சுக்கிட்டு இருந்து கடந்திருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போனா கிறிஸ்டா அந்த மினிஸ்டர்கிட்ட போகலை போல் இருக்குங்க. அந்த வீஸ்லரை பார்த்துவிட்டு இவர் அந்த கூட வேலை பார்த்தவனுக்கு பாராட்டுறாரு, நல்லா வேலை பார்த்தடா அப்படின்ட்டு போகிறாரு. இன்றைக்கி லாஸ்லோவோட தாத்தாக்கு ஃபியூனரல் நடக்குதுங்க. லாஸ்லோவுக்கு நாட்டு அரசாங்கத்துக்கு மேலே கோபம் வர ஆரம்பிக்குது. தாத்தாவோட ஃபியூனரலில் லாஸ்லோவுக்கு நிறையா புது பழக்கம்லாம் கிடைக்குது. அதில் லாஸ்லோ மாதிரியே அவங்களுக்கும் நாட்டு அரசாங்கத்துக்கு மேலே வெறுப்பு இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து தன்னோட சொந்த நாட்டுக்கு எதிராகவே புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் இவர் பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்டாவோட டைரக்டருங்க இவர். இப்போது லாஸ்லோவோட இவரும் சேர்ந்து கூட்டு சேர்ந்துட்டார். வீஸ்லரு இங்கே இவங்க மத்தியில் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. தன்னோட ஸ்பை வேலையில் உண்மையாக இருக்குதா, இல்லை இந்த ஒட்டு கேட்குற இவனுக்கு உண்மையாக இருக்குதான்னு அப்படியே ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டாப்புல. இப்போ இவனோடைய ஒரு மாதிரி மானசீகமாக இணைஞ்சிட்டாப்லையா. அதுக்குன்னு வீஸ்லரு லாஸ்லோவை காட்டி கொடுக்காம காப்பாற்றி விட்றாருங்க. இங்கிட்டு அதே சமயம் லாஸ்லோ தன்னை அந்த தாத்தா மாதிரியே நிறைய பேரை சூசைட் பண்ணி செத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலையே எழுதி அதை இந்த ஜெர்மனி நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு தெரியாமல் வேற ஒரு எப்படின்னா அந்த மேலை நாடுகளில் அமெரிக்கா நாடு, இந்த ஃப்ரெஞ்சு நாடுன்னு அங்கெல்லாம் இந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணிட்டாப்புல. அவங்கெல்லாம் ஹிட்லர் செத்துட்டாங்க, ஜெர்மனி இப்போல்லாம் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு நினச்சவங்க இந்த ஆர்டிக்கலை பார்த்து எல்லா கீடியான்னு நியூஸ் பேப்பரு எல்லாம் லாஸ்லோ எழுதின அந்த ஆர்டிக்கல் செக்க ஃபேமஸ் ஆகிட்டு, அதுக்குன்னு உயரதிகாரிக்கு மேல் இடத்துலேருந்து செக்க ப்ரெஷருங்க. லாஸ்லோவை கண்காணிக்க விட்ட அந்த வீஸ்லரை பிடிச்சி கேட்குறாரு, ஏண்டா அவன் அதெல்லாம் லாஸ்லோ அவன் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலையே, அவன் எதுவுமே லெட்டர் கிட்டர்னு எதுவுமே எழுதலையே அப்படின்றாப்புல. அப்புறம் இங்கே மினிஸ்டருங்க, அவன் என்னென்னா இந்த கிறிஸ்டா இவரோட இதுக்கு முன்னே ஒன்று தானே இருக்கையில் அவன் கர்ப்பமாகிடக்கூடாதுன்னு இல்லீகலாக ஒரு டாக்டர்கிட்ட போய் ட்ரக் வாங்கியிருப்பாங்க. அந்த ரெசிப்டை இந்த மினிஸ்டர் வந்து எடுத்து வச்சுருந்துருக்கான். இப்போ இதை வந்து இந்த மினிஸ்டர் இந்த உயரதிகாரிட்ட கொடுத்து அவளை குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் விசாரிக்கடா அப்படின்றாப்புல. இங்கே கிறிஸ்டா டாக்டர்கிட்ட அப்போது அதே சமயம் இல்லீகலாக ட்ரக் வாங்கையில் அவளை கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க. விசாரிக்க இப்போது விசாரணை நடக்குது. ஆனால் விசாரணையில் லாஸ்லோ டைப்ரைட்டர் எங்கே வச்சுருக்கான்னு கேட்டு மிரட்டுறாங்க. இனி நீ நாடகத்தில் நடிக்கவே முடியாது, ட்ரக் வேற யூஸ் பண்ணிட்ட, இது ஒழுங்காக சொல்கிறியா இல்லையான்னு மிரட்ட அவள் காதலனை காட்டி விட்டாளா என்னான்லாம் நமக்கு தெரியலைங்க. அதே சமயம் இங்கிட்டு லாஸ்லோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு உயரதிகாரி ரைடுக்கே வந்துட்டாப்புல, சர்ச் வாரண்ட் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அதே இங்கிட்டு உயரதிகாரி கேமராவில் வீஸ்லோவுக்கு ஹாய் அப்படின்னு டாட்டா வேற காட்டிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அப்படியே போகிறாப்புல.
உள்ள லாஸ்லோ டைப்ரைட்டரை மட்டும் அப்படியே மாட்டிக்கிச்சு. ஐயோ, மாட்டிட்டோன்னா அவ்வளோதான்டா, கண்டிப்பாக லாஸ்லோக்கு உச்சகட்ட அப்படின்னா உச்சபட்ச தண்டனையாக அந்த தூக்கு தண்டனையை கொடுத்துருவாங்கன்னு அதுக்குன்னு லாஸ்லோக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ பயங்க. காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே கிடக்காங்க. இவர் அந்த பலகையை நல்லா செட் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு இவரே எனக்கு உடைக்கிறதுக்கு முன்னாடி அவரே வந்துட்டார். அவங்க என்னென்னா ரூம் ஃபுல்லாக நல்லா வளைச்சி வளைச்சி தேடுறாங்க. ஆனால் டைப்ரைட்டர் பார்த்தீங்கன்னா ரூமுக்கும் ஹாலுக்கும் நடுவுலையே இந்த பலகைக்கு கீழேயே கிடந்துருக்கு. வந்தவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலைங்க. இதுக்குன்னு உயரதிகாரிக்கு மூஞ்சி கிஞ்செல்லாம் தொங்கி போயிடுது. மறுநாள் லாஸ்ட்லோ தன்னோட நண்பர்களோட பார்க்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்லி அங்கே அவங்க என்னென்னா டே கிறிஸ்டா தாண்டா சொல்லி விட்டுருப்பா அது இதுன்னு இவங்க சொல்ல, இவரும் இல்லைடா அவள் சொல்லியிருக்க மாட்டா, ஏன்னா அவள் ஒரு நாள் நான் டைப்ரைட்டர் வச்சேன் அப்படிங்கிறத எக்ஸாக்ட் லொக்கேஷனாக அவளுக்கு தெரியும், ஸோ அவள் சொல்லியிருக்க மாட்டான்னு. அதே சமயம் இங்கிட்டு உயரதிகாரி இப்போ நம்ம வீஸ்லரை விட்டு அந்த கிறிஸ்டாவை விசாரிக்க விடுறாரு. அங்கே வீஸ்லர் முகத்தை திருப்பாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா வெளில உயரதிகாரி இவனை கண்காட்சிக்கிட்டே இருக்காப்புல. எங்கள் முகத்தை திருப்பினா கிறிஸ்டா வேற இவனை ஆல்ரெடி பாரில் பார்த்துருப்பா இல்லையா, அதுக்குன்னு இவனை காட்டி கொடுத்துருவாளோன்னு அப்படியே பயந்தபடியே முகத்தை அப்படியே பொறுமையாக திருப்புறாப்புல. அவளும் அப்படியே சரியான ஷாக்குங்க. இருந்தாலும் பெருசாக காட்டிக்காமல் இவரை அப்படியே காட்டி கொடுக்காம இருக்கா. இவர் விசாரிக்கிறாப்புல, டைப்ரைட்டர் எங்கே இருக்குன்னு சொல்லு, நீ பழையபடி நாடகம்லாம் நடிக்கலாம்னு. அவன் இப்போ கடைசியாக அந்த உண்மையை சொல்லிட்டாப்லாங்க. டைப்ரைட்டர் எங்கே இருக்குன்னு எக்ஸாக்ட் லொக்கேஷனை அப்படியே மார்க் பண்ணி கொடுத்துட்டா உயர் அதிகாரிக்கு அவ்வளோ சந்தோஷம், ப்ரொமோஷன் கிடச்சிரும் இவனுக்கு அப்படின்ட்டு கிறிஸ்டாவையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்கிட்டு வீஸ்லர் என்னென்னா வேலை முடிஞ்சு அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்பி நேராக லாஸ்லோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து டைப்ரைட்டரை இவரே எடுத்துக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளில வர, அப்போ ஒன்று லாஸ்லோவும் அப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துப்புறான். இவர் அப்படியே செவுத்தில் அப்படியே சாஞ்சபடியே நிற்க, லாஸ்லோ இவர் அப்படியே பார்க்காம அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே போயிடுறான். அப்போ வீஸ்லரு டக்குன்னு அந்த டைப்ரைட்டர் எடுத்துக்கிட்டு அவனுக்கே தெரியாமல் லாஸ்லோவை அவனுக்கே தெரியாமல் காப்பாற்றிட்டாரு. வீட்டுக்கு வெளியிலேயே அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அங்கே கிறிஸ்டா அதே சமயம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றா. வந்ததும் நேராக குளிக்க போயிடுறா. நேராக போயிட்டு பாட்டு குளித்து அழுதுகிட்டு கிடக்க, அங்கே இப்போ அப்பார்ட்மெண்ட்டு வெளில உயரதிகாரி டீமை கூப்பிட்டுக்கிட்டு சர்ச் பண்ண வந்துட்டாங்க. வீஸ்லரும் இவரோட அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே ஒன்றா சேர்ந்துக்கிட்டாரு. உள்ளே வந்தால் உயரதிகாரி அவர் ஏதோ தானே அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்ச மாதிரி அப்படியே அந்த பலகையை தூக்க நிற்க, அப்போ கிறிஸ்டாங்க லாஸ்லோவை அப்படியே பார்த்து அப்படியே குற்ற உணர்ச்சியை தாங்காமல் தன்னோட அப்பார்ட்மெண்ட்டை விட்டு அப்படியே வெளில ஓடுறா. இங்கே உயரதிகாரி அப்படியே பலகையை அப்படியே தூக்குனா உள்ள உன்னையுமே காணோம். ஆனால் கிறிஸ்டா இது தெரியாமல் அவன் என்னன்னா அப்பார்ட்மெண்ட்டு வெளில அப்படியே ஓடி போகிறா. அங்கே போய் ரோட்டில் வர்ற லாரியில் போய் விழுந்து அடிபட்டு போக கிறிஸ்டா வீஸ்லர் கண்ணு முன்னாலேயே துடிச்சு செத்து போகிறாங்க. அப்போ வீஸ்லர் சொல்லுவான், ஏம்மா இல்லைம்மா நான் டைப்ரைட்டரை எடுத்துட்டேம்மா. அவள் இதை கேட்டு கடைசியில் நிம்மதியாக செத்து போகிறாங்க. லாஸ்லோ இப்போ அவளை கட்டி அழுகிறான். அங்கே வீஸ்லரு தான் இந்த யாருன்னு இவங்களுக்கு காதலுக்காக இவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணன்றதை சொல்ல முடியாமல் அவருக்கு அவ்வளோ சோகங்க. இவரை பார்த்து ஒரு மாதிரி அப்படியே திகச்சு போய் நிற்கிறாரு. வீஸ்லர் இருந்தாலும் வெளில காட்டிக்காமல் உயரதிகாரோட காரில் இப்போ அவரோட கூப்பிட்டு போக, அவன் வீஸ்லரு வருத்தப்பட்டதை வச்சு இவனுக்கும் அந்த நாடகத்தில் ஏதோ பங்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். அவர் இப்போ காரை விட்டு போகிறப்ப அவளை தாண்டி மாப்பிள்ள உனக்கு இனி ஜெயில்னே சொல்லிட்டாப்ல. அடுத்ததா இப்போ கதை 4 years 7 months லேட்டரில் அங்கே உயரதிகாரி கடைசியாக சொன்னாப்புல வீசரை ஜெயிலே போட்டுட்டாங்க. ஆள் ஜெயிலில் சும்மா இந்த தின்னுட்டு தூங்குற மாதிரிலாம் இல்லை, பனிஷ்மெண்ட் மாதிரி வேலையை கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஜெயில் மக்கள் அனுப்புகிற லெட்டர்லாம் ஜெயில் கைதிகளுக்கு தான் வரும் போல் இருக்கு. அதை இந்த கைதிகளான இவங்க எல்லாம் தான் அந்த லெட்டரை ஒழுங்காக மடிச்சுக்கிடுச்சு அதை அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை வீட்டுக்கோ போய் கொடுக்கணுங்க. இங்கே இப்போ இந்த 4.5 வருஷம் கழித்து இங்கிட்டு லாஸ்லோ அவன் நல்ல பெரிய ரைட்டர் ஆகிட்டாங்க. புதுசாக வேற ஒரு பொண்ணோட வேற வாழ்க்கையை தொடங்கிட்டாரு. அப்பவும் அந்த கிறிஸ்டா நடிக்கிற அந்த நாடகத்தை போய் பார்க்க அதை அவரால் பார்க்க கூட முடியலைங்க. ஆள் அப்படியே அழுதபடியே வெளில வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் இவனுக்கு முன்னாடியே உட்காந்துருக்கான். வா தம்பி உன்னாலையும் பார்க்க முடியலையா வான்றான். லாஸ்ட்லோ அவர்கிட்ட போய் பேசலையே, ஏண்டா அந்த கிறிஸ்டாவை போய் அவ்வளோ பாடுபடுத்துனீங்களேடா, ஏன் என்ன மட்டும் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு கேட்க, எதுவும் பண்ணாமல் விட்டுட்டோமா தம்பி, போப்பா போய் உன் வீட்டை போய் பாருப்பா, உன் வீடு ஃபுல்லாக பக் பண்ணி வச்சுருந்துருக்கோம், உன்னை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. ஏன்னா இவன் டைப்ரைட்டரை அந்த கிறிஸ்டா தான் ஒழிச்சு வச்சு இவனை காப்பாற்றிட்டு கடைசியாக செத்து போயிட்டான்னு நினச்சிருப்பான். இப்போ இவருக்கு சொன்னதை கேட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா
இவன் அந்த மினிஸ்டர் சொன்னாப்புல வீடு பூரா பக் பண்ணியிருந்திருக்காய்ங்கங்க. இந்த உண்மையை இவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படிடா இவன் மாட்டிக்காம தப்பிச்சான்ற இத தெரிஞ்சுக்கணும்னு லாஸ்லோக்கு பயங்கரமான கியூரியாசிட்டிங்க. அதுக்குன்னு போயிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸு அந்த உள்ளுறவு துறைய போய் பார்த்து, அங்க போய் இந்த லாஸ்லோ ஃபைல கேட்டா, அவைங்க என்னன்னா ஃபைல கொண்டாந்து அப்படியே அடுக்குறாய்ங்க. அதுல லாஸ்லோ அதெல்லாம் புரட்டி புரட்டி பார்க்க, அதுல காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் அவைங்க அந்த செக்ஸ் வச்சுக்கிட்டது எல்லாம் இருக்கு. ஆனா அந்த லாஸ்ட்ல இவனுங்க அந்த நாட்டுக்கு எதிரா அந்த புரட்சி பண்ணத மட்டும் எழுதாம யாரோ அப்படியே அத மட்டும் மறைச்சிருக்கானுங்க. யாருன்னு இவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா, ஸ்பை பண்ணவன் பேரு மட்டும் அப்படியே HGWXX7ன்னு மட்டும் இருக்க, இவர் யார்றா அங்க HGWXXன்னு யாருன்னு கேட்குறாரு. அவங்க வீஸ்லர் ஃபோட்டோ ஐடி கார்டை காட்டுறாங்க. லாஸ்ட்லோ கொல அப்படியே குழப்பத்தோடவே இப்போ அங்கேருந்து கார்ல போய்க்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்கிட்டு வீஸ்லரு அவரை காட்டுறாங்க. அவருக்கு ஜெயில் தண்டனையா, வேலை ஒரு அப்பார்ட்மெண்ட்டா போய் லெட்டர் எல்லாத்தையும் போடணும். ஆளு லெட்டர் எல்லாத்தையும் போட்டுவிட்டு வெளில ரோட்ல அப்படியே வர்றார். அங்க தாங்க தடவையா அவரை லாஸ்ட்லோ பார்க்குறான். தன்னை காப்பாத்தினவன் எப்படி கஷ்டப்படுறத பார்த்துப்புட்டு இவருக்கு அப்படியே திகைச்சு போய் வருத்தத்தோட நிற்க, அங்கே வீஸ்லரு எந்தவித உணர்ச்சியும் இல்லாத ஒரு நடப்பினம் மாதிரி ஒரு வீடா லெட்டர் போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். லாஸ்ட்லோ அவரை நேரில் பார்க்காம அப்படியே காரை மட்டும் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரை அப்படியே பார்த்தபடியே காரில் கிளம்பிட்டாங்க. அப்புறம் இப்போ கதை 2 வருஷத்துக்கு அப்புறமா கழிச்சு காட்டுறாங்க. இப்போவும் வீஸ்லர் ஊரில் இருக்க ஒவ்வொரு வீடாக போய் லெட்டரை போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ ரோட்டில் போகையிலேயே அங்கே ஒரு கடையில் லாஸ்லோவோட ஃபோட்டோ போட்டிருக்க. இவர் அதை பார்த்துட்டு உள்ளே போனால் புக்கு கடைங்க. அங்கே லாஸ்லோ ரீசெண்டாக எழுதின புக்கை வாங்கி பார்க்குறாரு. த சொனாட்டே ஃபார் த குட் மேனுன்ற பேரில் இருக்க. இவர் ஒரு பக்கமாக அப்படியே புரட்டி பார்க்குறாரு. அதில் நாவல் ஃப்ரண்ட்லேயே இந்த டெடிக்கேட்டட் டூடுன்னு அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல, இங்கே லாஸ்லோ HGWXX7ன்னு இவரை மென்ஷன் பண்ணி தேங்க்யூன்னு ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ அப்படின்லாம் போட்டு புக்கு எழுதி டெடிகேட் பண்ணியிருந்திருக்கான். இவர் எந்தவித முகபாவனையும் இல்லாமல் அப்படியே உணர்ச்சிகளை காட்டிக்காம புக்கை அப்படியே மூடிக்கிட்டு கடைக்காரர்கிட்ட கொடுத்தா பேக் பண்ண வாண்டுறாரு. இல்லை வேணாம் இது எனக்கு தான்னு சொல்ல, அங்கே கடைசியாக இவரோட முகம் அப்படியே ஃப்ரீஸ் ஆனாப்பில் நிற்க, இவர் பண்ணதை யாருக்குமே தெரியாத மாதிரி. எப்படின்னா புக்கில் டெடிக்கேஷனில் கூட HGWXX7 தானே லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கான். வீஸ்லரு தான் பண்ண இந்த தியாகத்தை ஆள் பெருசாக அவர் தம்பட்டம் அடிச்சுக்கலாம் இல்லைங்க, ரொம்பவே அமைதியாக பெருந்தன்மையோட இதை ஏற்றுக்கிறாரு. இந்த சொனாட்டே ஃபார் த குட் மேன்னு கரெக்டாக தான் இருக்கு இல்லையா? ஒரு சைடில் இதை பார்த்தா வருத்தமாகவும் இருக்குது. எப்படின்னா இவர் இப்படி பண்ண வீரமான செயலுக்கு கடைசியாக பரிசாக கிடைச்சது பார்த்திங்கன்னா ஜெயில் தண்டனையும் இதோ இந்த டெடிக்கேஷன் மட்டும் தானே நினைக்கிறத நினச்சி கஷ்டமாக தான் இருக்குது. அங்கே இந்த மிக்ஸ்டு எமோஷனோட இந்த படத்தை முடிக்கிறாங்கங்க.